அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா PHH அல்லது AAI ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக தூக்கப்பட்ட ரேஷன் கார்டுகள் லட்சம் க்ளோஸ் சொல்கிறாங்க. இப்போ லட்சம் கார்டுகள் தூக்குறாங்க. அதில் உங்கள் கார்டு இருக்கா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய கார்டு எந்த வகையில் வருது அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றி அந்த செய்திக்கு அப்புறம் பிரீஃபாக பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கட்டுப்பாடுகள்லாம் என்ன விதிச்சிருக்காங்க தான் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி டிக் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு ஒரு எஞ்சாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு பொது விநியோக திட்டத்தில், அதாவது PDS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டத்தின் கீழே தான் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க வெளிப்படைத்தன்மையே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பல அளித்து வருவதாக தகவல் வந்து வெளியாகியுள்ளன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 41.41 லட்சம் பார்த்தீங்கன்னா போலி குடும்ப அட்டைகள் அடையாளம் காணப்பட்டு நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அதிகப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க அப்படி சொல்ல வராங்க. ஸோ இது குறித்து மத்திய உணவுத்துறை வந்து இணையமைச்சராகிய நீமு பென் ஜெயந்திபாய் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த பதிலில் பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது விநியோக திட்டம் முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டதே இந்த பெரிய சுத்திகரிப்பு நடவடிக்கைக்கு காரணம் என சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைகளை ஆதாருடன் இணைக்கும் முயற்சி வந்து தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதன் விளைவாக தற்போது நாட்டில் 99.2% பயனாளிகள் பார்த்தீங்கன்னா தங்களது ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாக சொல்ல வராங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா 98.75% உணவு தானிய விநியோகம் பயனாளிகள் டிஜிட்டல் சரிபார்ப்பு மூலம் வழங்கப்படுகிறது சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உண்மையான பயனாளிகள் மட்டுமே திட்ட பலன்களை பெற சூழ்நிலை வந்து உருவாகியதாக சொல்ல வராரு. ஸோ இந்த டிஜிட்டல் கண்காணிப்பு முறையால் போலி மற்றும் தகுதியற்ற அட்டைகள் எளிதாக கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டு வருவதாக சொல்கிறாரு. 2023ஆம் ஆண்டில் 41.99 லட்சம் போலியான அட்டைகள் நீக்கப்பட்ட நிலையில் 2024 பார்த்தீங்கன்னா அது 48.85 லட்சமாக உயர்ந்ததாக, அதன் பிறகு 2025 41.48 லட்சம் போலி அட்டைகள் நீக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்ல வராரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் கண்காணிப்பு முறையால் போலி மற்றும் தகுதியற்ற அட்டைகள் வந்து எளிதாக கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டு வருவதாக சொல்ல வராரு. ஸோ இந்த மாநில வாரியாக பார்க்கும் பொழுது ஹரியானா மாநிலத்தில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 13.43 லட்சம் போலி அட்டைகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா 2.6 லட்சம் கோடி மாநிலங்களில் ஒரு அட்டைகள் வந்து நீக்கியிருக்காங்க சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய அரசினுடைய ஸ்கீம் பற்றிய ஒரு தகவல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.